இன்னைக்கு இந்த வீடியோல சி ப்ரோக்ராமை எப்படி விசுவல் ஸ்டுடியோல எக்ஸிக்யூட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த வீடியோ கண்டினியூ பண்றதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு கேள்வியை உங்களுக்குள்ளேயே கேட்டுக்கோங்க. டாட் நெட் ஃப்ரேம் ஒர்க்கு சி ப்ரோக்ராமை சப்போர்ட் பண்ணுமா? டாட் நெட் ஃப்ரேம் ஒர்க்ல நீங்க ஒரு டெவலப்மெண்ட் பண்ணீங்கன்னா அந்த டெவலப் பண்ண கோட் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் மைக்ரோசாஃப்ட் இன்டர்மீடியட் லாங்குவேஜா கன்வெர்ட் ஆகும். அதுக்கப்புறம் தான் மிஷின் கோடு கன்வெர்ட் ஆகும். சரி, சி அப்படிங்கிற ப்ரோக்ராம டாட் நெட் சப்போர்ட் பண்ணுமான்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா டைரக்டா சப்போர்ட் பண்ணாது. எதுக்காகனா சி ப்ரோக்ராம் அப்படிங்கிறது டைரக்டா மிஷின் கோடா கன்வெர்ட் ஆகக்கூடியது. சரி, அப்போ எப்படி சி ப்ரோக்ராம நம்ம விசுவல் ஸ்டுடியோல கிரியேட் பண்றதுன்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, C++ ப்ராஜெக்ட் கிரியேட் பண்றது மூலமா நம்ம சி ப்ரோக்ராம எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அது எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாம். விசுவல் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. சரிங்களா, நான் விசுவல் ஸ்டுடியோ 2022 வச்சிருக்கிறேன், அதனால அதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். கிரியேட் நியூ ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நீங்க டாப்ல போயிட்டு C++ ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க. சரிங்களா, ஆல்ரெடி நான் சர்ச் பண்ணியிருக்கிறேன். நீங்க லெஃப்ட் சைடு பாத்தீங்கன்னா எம்டி ப்ராஜெக்ட் C++ அப்படிங்கிறது காட்டுது. நான் அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ப்ராஜெக்ட் நேம் சி டெமோ அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். சரிங்களா, சி டெமோன்னு சொல்லி வச்சுட்டு கிரியேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். இப்போ விசுவல் ஸ்டுடியோல பாத்தீங்கன்னா C++ ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது கிரியேட் ஆயிட்டு அதுல சோர்ஸ் ஃபைல் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் இருக்கும். சரிங்களா, அதை செலக்ட் பண்ணி நியூ ஐட்டம் சொல்லி கொடுத்துக்கோங்க. இப்போ நீங்க ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணணும். என்ன ஃபைல் கிரியேட் பண்ணணும்னா சி ஃபைல். இங்க எக்ஸ்டென்ஷன் பாத்தீங்கன்னா சிபிபின்னு இருக்கும், அதாவது C++. இந்த எக்ஸ்டென்ஷனை சின்னு சொல்லி மாத்திக்கோங்க. சரிங்களா, என்ன நேம்னாலும் வச்சுக்கோங்க. நான் சோர்ஸ் அப்படின்னு சொல்லி நேம் வச்சுக்கிறேன். ஆடுன்னு சொல்லி கொடுத்துட்டு இதுல நீங்க என்ன பண்ணணும்னா சி ப்ரோக்ராம டைப் பண்ணணும். ஆல்ரெடி நம்ம ஒரு சின்ன ஸ்கிரிப்டை ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம், அதை காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். சரிங்களா, வெறுமனே நம்ம பிரிண்ட் பண்ணிட்டு பண்றோம். கன்சோல்ல பிரிண்ட் பண்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு ப்ரோக்ராம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம். இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணீங்கன்னா இப்போ நீங்க என்ன பண்ண முடியும், டைரக்டா சி ப்ரோக்ராம விசுவல் ஸ்டுடியோல ரன் பண்ணி பார்க்க முடியும். பாத்தீங்களா, அவுட்புட் அப்படிங்கிறது கரெக்டா வந்துருச்சு. இதுல என்ன நடக்குதுன்னா C++ கம்பைலர் வந்து சி ப்ரோக்ராமையும் சப்போர்ட் பண்ணும். அந்த மாதிரி தான் இவங்க டெவலப் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அதனாலதான் C++ ப்ரோக்ராம்ல நம்ம சி ப்ரோக்ராம எக்ஸிக்யூட் பண்ண முடியுது. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. நன்றி.